சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். குலதெய்வத்தை பற்றி சில தகவல்கள் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. இப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னைக்கு எங்களுக்கு பெருமாள் குலதெய்வம்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு முருகர் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. பெருமாளும் முருகனும் முன்னோர்கள் காலத்தில் குலதெய்வமாக இல்லை அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். அது இஷ்ட தெய்வ வழிபாட்டில் அப்படிங்கிறது வரும். அது எப்படி இஷ்ட தெய்வ வழிபாட்டில் வரும்? எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து எல்லாரும் பெருமாள் தான் குலதெய்வம் அப்படிங்கிற சொல்கிற பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. முருகன் கோவிலுக்கு தான் போவோம். குலதெய்வம் அப்படின்னா யாரு? உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். யார் காவல் காப்பாங்க? அந்த காவல் அப்படிங்கிற பேர் வந்துருச்சுனாலே அந்த காவல் தெய்வங்களுடைய பேர் அப்படிங்கிறது தான் தெரியணும். அங்கே முதல்ல அவங்க எல்லை சாமி, எல்லை காவல் தெய்வங்கள், அதே மாதிரி முப்படாரி அம்மன், பேச்சியம்மன், மாரியம்மன், கருப்பராயன், சிலருக்கு பூர்ண புஷ்கலான்னு சொல்லுவாங்க, சாஸ்தான்னு சொல்லுவாங்க, ஐயப்பர்னு சொல்லுவாங்க. ஐயப்பர் மேக்சிமம் வரமாட்டாங்க. பூர்ண புஷ்கலோட இருக்கக்கூடிய சாஸ்தா அப்படிங்கிறது சில குடும்பங்களில் குலதெய்வமாக வரும். சரி, அவங்கள யார் பூஜை பண்ணுவாங்க, அவங்க எந்த இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் எங்களுக்கு திருப்பதி சுவாமி தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அவங்க ஜாதகத்தில் 5ஆம், இப்போ இதே திருப்பதி சுவாமிங்கிறது இந்த சிம்ம லக்னம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி குரு. அப்போ பெருமாள் அவதார தெய்வங்கள்னு சொல்லுவோம். அவர் 5க்கும் 8க்கும் அதிபதி அவர் தான். அப்போ அவர் தான் குலதெய்வமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் குரு பகவான். அவர் எந்த இடத்துல இருந்தாலுமே குலதெய்வத்தில் சில மறைவுகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குமானா இருக்கும். சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிமித்தமாக இடம் விட்டு இடம், கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு அப்படிங்கிறது பெயர்த்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குது? அவங்க தாத்தா பாட்டி, அவங்களுக்கு தாத்தா பாட்டி வாழ்ந்த இடங்கள் தான் அவங்கள காவல் தெய்வங்கள் தான் குலதெய்வதைகளாக அங்கே இருப்பாங்க, தெய்வங்களாக இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நான் ஏதோ ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது வச்சுருக்கேன். அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வமே அது குலதெய்வமாக மாறிய கதை தான் இந்த முருகன், அதே மாதிரி பெருமாள் சம்பந்தப்பட்டது. சிலருக்கு நிறைய தெய்வங்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு இதில் தான் வருவாங்க. உண்மையிலேயே காவல் தெய்வங்கள் தான் குலதெய்வம். பொதுவாக ஒரு நண்பருக்கு ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தேன். அவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு நட்சத்திர புள்ளி பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் போகுது. சந்திர பகவான் எங்கே இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல நல்லா இருக்கிறாரு. அப்போ குலதெய்வத்தை பற்றி தான் கேள்வியா அப்படிங்கிறது தெரியறது. புதனும் பார்த்திங்கன்னா அதே 5ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நல்லா இருக்குது. அப்போ குலதெய்வம் தேடுதல் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருந்தது. ஏன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்த உடனே அந்த முயற்சி சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது இருக்கும். அது விரயம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். இந்த முயற்சி எங்கே இருக்குதுன்னா குலதெய்வத்தை இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்குது. அப்போ குலதெய்வம் சார்ந்த முயற்சி, அதற்குண்டான கேள்விகளா, பூர்வீகத்தை தேடுறீங்களா அப்படின்னா ஆமாம் அப்படி தான் தேடுறோம் அப்படின்னாங்க. சரி, இந்த புத பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 5ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அங்கேருந்து தனது வீட்டையே அவர் பார்க்குறாரு, நல்லா இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட சொன்னது, உங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு பெண் தெய்வம், அதுவும் பச்சையம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வம். சுவாமிக்கு பச்சை வஸ்திரம் சார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் குடும்பத்திலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னோம். ஆமாம், எங்களுக்கு அப்படி தான் இருக்குது குலதெய்வம், நாங்கள் பச்சை வஸ்திரம் தான் வாங்கி கொடுப்போம், பச்சை புடவை இல்லைன்னா இதில் தான் வாங்கி கொடுப்போம். உண்மைதான், பெண் தெய்வ அமைப்பு தான். பச்சையம்மன் எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேள்வி. இப்போது சனி பகவான் இந்த ஜாதகருக்கு அஷ்டமாதிபதி. அவர் அங்கே இருந்துண்டு, எங்கள் கும்பராசியில் இருந்துண்டு தனது 10ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தில் பார்வையிடுகிறார். அப்போ கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு விழுறதுனால இங்கே புதன் அப்படிங்கிறது அம்மன், சனி பகவான் அப்படிங்கிறது கருப்பு. அப்போ அந்த காவல் தெய்வன் பச்சையம்மன், மாரியம்மன் சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி அம்மன். அதுவும் அங்கே இரட்டை அம்மனாக இருப்பாங்க, ஒரு அம்மன் கிடையாது. ஒன்று பச்சையம்மனும் இன்னொன்று மாரியம்மன் சொல்லுவாங்க. 2 அம்மனை கும்பிடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எங்கள்
தந்தை வழியில் இரட்டை குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டு தான். நீங்கள் சொல்கிற பச்சையம்மன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது எப்படின்னா பண ஓலைகளில் அந்த சுவாமியை வச்சு வழிபடுற வழக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் முன்னார்கள் மூதாதையர்கள் இறந்துருப்பாங்க, அவங்களில் ஒருத்தங்க அம்மனாக வருவதாக அங்கே சொல்லி அந்த அம்மனை பண ஓலையில் பெட்டி பண்ணி அதை வந்து மேலே கட்டி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வழக்கம். அதில் போடுற துணிங்கிறது பச்சை துணி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னாங்க. ஏன்னா வருஷத்துக்கு அவங்க அதை எடுத்து மாற்றி வழிபட்டு மறுபடியும் அந்த ஓலை பெட்டியை அதில் கட்டி விடுவாங்க. அது வந்து வீட்டில் அது தொங்குமானா சில வீடுகளில் அது இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிராமப்புறங்களில் இது எல்லா இடத்துலையும் உங்களால் பார்க்க முடியும். அப்போ இந்த குலதெய்வத்தோட அமைப்பு, குலதெய்வம் எந்த இடத்துல இருக்குது, இப்போ குலதெய்வம் எப்படி இருக்குது, இதைத்தான் நீங்கள் வழிபட்டு வந்தீங்களா அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். அவங்க உண்மையிலேயே அந்த சந்தோஷத்தோட அப்படிங்கிறது இருந்திருக்காங்க. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா காரணம் காரியம் இல்லாமல் அதை நம்பக்கூடிய தன்மை இங்கே எல்லாருக்குமே இருக்காது. அப்போ இந்த குடும்பங்களில் இந்த நிலைமை இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி, இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தெளிவு அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே குலதெய்வம் ஒரு வீடுகள்லையும் எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வழிபட்ட தெய்வம் இதுதானா, இந்த தெய்வத்தை கரெக்டாக வணங்குறீங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமை. ரீசெண்டாக ஒரு 15-20 நாளுக்குள்ளே பார்த்த ஜாதகம். குலதெய்வத்தை பற்றி கேள்வி அப்படிங்கிறது வந்தது. குலதெய்வத்தை கும்பிடுங்க கொஞ்சம் சரியாகும் அப்படின்னா. குலதெய்வமே எங்களுக்கு கிடையாதேன்னாங்க. கண்டிப்பாக கிடையாது. குலதெய்வம் உங்களுக்கு இருக்குது. குலதெய்வத்தை என்ன பண்ணுறீங்கன்னா மாற்றி கும்பிட்டுருக்கீங்க அப்படின்னோம். இப்போ அவங்களுக்கு கன்னியா லக்னம், 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். அவர் எங்கே இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. குலதெய்வத்தோட தன்மை நல்லா இருக்குதானா, தன்மை நல்லா இருக்குது. குலதெய்வம் கொஞ்சம் கோபமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். நான் சொன்னேன் குலதெய்வ வழிபாட்டு முறைங்கிறது நல்லா இருக்குது, ஆனால் குலதெய்வத்தில் நிறைய குறைகள் அப்படிங்கிறது இருக்குது. கும்பிடுற சுவாமி சரிதானா அப்படின்னேன். இல்லை, நாங்கள் வந்து முருகனை வந்து வணங்குறோம், 9ஆம் பாவகத்தில் முருகன் சம்மந்தப்படுறாரு, அதனால் இஷ்ட தெய்வமாக செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால முருகனை வணங்குறீங்க, கரெக்டு தான். ஆனால் ஒரு பெண் தெய்வம், அதுவும் காவல் தெய்வம், அங்கே ஒரு ஆயுதம் மேந்திய தெய்வம், அதுதான் உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது சொன்னோம். அப்போ குலதெய்வத்தை பற்றி இன்னைக்கு ஏஎல்பி லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் குலதெய்வம்னா அது எந்த இடத்துல இருக்குது, அதோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதை வந்து எதுக்காக சொல்கிறோன்னா, ஒரு குலதெய்வம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, நான் கும்பிடுற அமைப்பு சரியில்லை, ஆனால் அதை தெளிவாக நான் தெரிந்து கொண்டு கும்பிடுவது அப்படிங்கிறது இருக்குது. அவர்கிட்ட சொன்னது அந்த ஆதி தெய்வம்ங்கிறது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. இப்போ கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால தற்போது இந்த லக்னத்திற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. கிடைக்கக்கூடிய காலம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெண் மூலமான தகவல் அப்படிங்கிறது அங்கே கிடைக்கும். அதுவும் தந்தை வழி உறவுகள் இல்லைன்னா தந்தை வழி நட்புகள் மூலமாக உங்கள் அப்பா எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் வந்து வயதான முதியவர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கூறுவார்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா குலதெய்வம்ங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதன்மைத்துவமாக இருக்குது. நம்ம சாப்பிட்றோமா தூங்குறோமா அப்படிங்கிறத விட என்னுடைய குலதெய்வம் யாரு அப்படிங்கிறது தான் முதல் தன்மை. அப்போ அந்த முதன்மையான தெய்வத்தை வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பு. ஏங்க குலதெய்வத்தை மட்டுமே எல்லாரும் பேசுகிறீங்க அப்படின்னா, நமக்கு என்ன இன்னல், என்ன கஷ்டம், என்ன சங்கடம் வரப்போகுதுன்னு என்னுடைய அந்த பிரச்சனைகள்லேருந்து நான் அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அழறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிற்கிறது யாருன்னா குலதெய்வம் தான். அந்த யமனுக்கு முன்னாடி யமன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக வந்தாலும் கூட குலதெய்வத்தோட அனுமதி இருந்தால்தான் கூட்டிக் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மை, நிதர்சனம். அதனால தான் குலதெய்வத்தை முதன்மையாக கும்பிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து முதல்ல காப்பாற்று வந்து நிற்கிறது யாருன்னா குலதெய்வம் மட்டுமே. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய குலதெய்வம் யாரு அப்படிங்கிறதை தெரிந்து வணங்கி அதை முறையாக வழிபட்டு வாருங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.